ஆண்டவரே, சீசத்துவம் என்பது வெறும் வார்த்தைகள, அது விலை கொடுத்து பின்பற்றும் வாழ்க்கை என்பதை எங்களுக்கு உணர்த்தும். சீசர் என்று எல்லோரும் அறிந்து கொள்கிற அடையாளத்தோடு வாழவும் எங்களுக்கு கிருபை தரும். சுயத்தை வெறுத்து அனுதினமும் சிலுவையை எடுத்து உம்மை பின்பற்ற பலத்தாரும் சகலரை சீசராக கட்டளையை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும். நாங்கள் வெறும் சீசராக மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் சீசராக்களாக மாற்றப்படுவோம். நாங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடக்கும். இந்த நேரத்தில் உடைய கருத்தை ஒப்புவிக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்து சீசத்துவத்தின் ஆழத்தையும் அழகையும் விலையும் கற்றுக்கொள்ள உதவும். ஆண்டவர் நிச்சயமாகிய இயேசு நாமத்தில் செபிக்கின்றோம். ஆமென். நாம் யாவரும் எழுதினது கீதங்களும் கீர்த்தனைகளே 510வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளே 510. சிலுவை சுமந்து இயேசுவை போற்றுவே, ஏழை போரதித்தியாக ஓச்ச வீடு நாடுவே, ஓட்டார் மேன்மை ஆஸ்திக்கல்வி ஞான லோகமானைத்தும் ஆத்ம கோப்பையண்டைய வேறோ பீடி போற்றிலும் உமக்காக பாடுபட மாட்டானே, உமக்கென்று ஜீவன் சாகா ஜீவன் பெற்றானே, உம்மை வல்லமை பரியந்தே சொல்லினைத்த பற்றுவே, கஸ்தை பட்டும் சாவிவந்தே வாழ கிரீடம் பெறுவே, துஷ்டர் என்னை பகைத்தாலும் நீரே தஞ்சமாகுவே, கஸ்தி என்னை நேரிட்டாலும் ஈனே மேன்மை தருவே, உமதன்பு என்னை தேற்ற பயமில்லையே, நோதாவும் பிரசன்னம் நீங்க இன்பமெல்லாம் துன்பமே, நெஞ்சமே உன்மேன்மைய வரும் செல்வம் நோக்கிப்பார், மோட்ச நன்மை தேடிக்கொள், சுதந்திரத்தை
கொஞ்ச வேலைக்குள் பறந்து இயேசு அண்டை சேருவாய். தேவதூதரோடு நின்று இறந்தனைக்கும் துதிப்பாய். ஆமென். யாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு நம்மளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டு நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது வாலிபர்கள் முன்பாந்து ஒரு பாடலை பாடுவார்கள்.
அழைச்சு பின்மாரியாவியை பொழியுமே பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாரியாவியை பொழியுமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே
பாடல் பாடி அண்ணன் நேரத்திலே அந்த தானே திறந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த புதிய நடத்துவங்க நமக்கு வந்திருக்கிற அந்த சௌகரியமான நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போ நம்மளை படி நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு இணையற்ற இந்த நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களோடு இந்த ஆராதனையில் பங்கு பெறுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக எங்களுக்கு வாய்ப்பளித்த அருமையான குருவானவர் ஐயா மற்றும் அருமையான சபை போதகர் ஐயா மற்றும் திருச்சபையின் பிள்ளைகள் மூப்பர்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மேலான கிருபையும் சமாதானமும் அவர்களோடு அதிகமாய் தங்கி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்களிலே 24வது பாடல் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கு என்றும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, கன்வென்ஷன் கீதங்களிலே 24வது பாடல். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும், ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரோ நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதீரோ நாமத்தின் ஆதரவில். வானதோத சேனைகள் மானோகர கீதங்களால் எப்போதும், வானதோத சேனைகள் மானோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்கப்பெறும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்கப்பெறும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயமோ என்கிறோவை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவோ என்கிறோவை, எத்தனை ஆச்சரியம். தின்னோதிரமதினார் திறந்தனே ஜீவ பொது வழியா, நின்னோதிரமதினார்
திறந்த நீர் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே தந்ததா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே தந்ததா இன்றை தினமாதிலோம் ஓரோமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமாதிலோம் ஓரோமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரெல்லாம் எங்களுக்கு பரலோக யாருண்டு ஜீவனாதா நீரெல்லாம் எங்களுக்கு பரலோக யாருண்டு ஜீவனாதா நீரே யாண்டிகத்தில் வேறொரு தேட்டமில்லை பாரனே நீரேகத்தில் வேறொரு தேட்டமில்லை பாரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதேரோம் நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியாதேரோம் நாமத்தின் ஆதரவில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் அல்லாமல் எங்களுக்கு பரலோகத்தில் வேறு யார் இருக்கிறார்கள்? ஒரு கிராமத்திற்கோ அல்லது ஒரு பட்டணத்திற்கோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் செல்லும் பொழுது செல்வதற்கு முன்பதாகவே அந்த பட்டணத்திலோ அல்லது கிராமத்திலோ வசிக்கிற ஒரு நபரை தொடர்பு கொண்டு அவர்களோடு ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்தி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த கிராமத்திற்கு செல்லுகிறோம். ஏன் தெரியுமா? அந்த கிராமத்திற்கு செல்வது புதிதான காரியம். புதிதாக ஒரு நாள் நாம் செல்கிறோம். அங்கு இருக்கிற ஒரு நபர் நமக்கு பழக்கப்பட்டவராக அறிமுகமானவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு உணர்த்துவார். அவரோடு பழகி கொள்ளலாம். இது உலகத்தில் இருக்கிற ஒரு காரியம். ஆனால் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்தி கொள்வது மிக மிக அவசியம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் பரலோகத்தில் நமக்கு தெரிந்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. மற்ற யாரும் நமக்கு தெரியாது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரே போல ஒரே உருவத்தோடு காணப்படுவதனால் ஒருவரையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவர் மட்டும்தான் நமக்கு தெரிந்தவர், அறிந்தவர், அறிமுகமானவர். எனவே அவரை நம்மோடு இணைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அங்கு செல்வதற்கு முன்பதாக நாம் யாரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம்? இந்த நாட்களில் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோமா? பரலோகத்தின் வாழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிற நாம் அங்கு நமக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டியது ஒரு அவசியம். அது ஆண்டவராகிய இயேசுதான். அல்லேலூயா. அவரே நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். அவர் நம்மை வழி நடத்துவார். 14வது பாடல். தேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே, அற்புதமே தம் அன்பு எமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம். 14வது பாடல்.
சேனைய தீபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமோ மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலோ நான் மறவே, தீர்க்கத்தோராய் வேண்டுமினே. என்னுரைத்த தேற்றுகிறார் என்றோ வாக்கு மாறிடாரே, என்று வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனென்றா. இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடு நடுங்க, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரை நீரை மாற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை வருகையில் சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பதாக செல்வதினா அவர் எல்லா தடைகளையும் என்ன செய்யறாரு? உடைத்து போடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆம்புலன்ஸ் வண்டி நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த ஆம்புலன்ஸ்ல மேல வார்னிங் லேம்ப்னு ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும், ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அதுல சைரன் ஒலிச்சுக்கிட்டு இருக்கும்.
இந்த சைரன் என்ன பண்ணுது? காது கேட்கிறவங்களுக்கு வண்டி வருது விலைக்குன்னு சொல்லுது. இந்த வார்னிங்ல அவங்க காது கேட்காம இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கண் பார்வை இருக்கிறவங்களை பார்த்துக்குங்க, நான் என்ன செய்றேன், வந்துகிட்டு இருக்கிறேன். முன்னால விளக்குறதுக்கு, பாதையை செம்மைப்படுத்துறதுக்கு வார்னிங் இல்லாமல் சைரனும் பயன்படுது. சத்தம் போடுது, ஓன்னு அலறுது அந்த வார்னிங். அந்த வார்னிங் இல்லாமல் சைரன் இல்லையா, அந்த வார்னிங் இல்லாமல் சைரனும் ஒலிக்கிறதுனால வாகனத்தை ஓட்டுற டிரைவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு முன்னால் என்ன போயிட்டு இருக்குது, லைட்டு போயிட்டு இருக்குது, சவுண்டு போயிட்டு இருக்குது. இந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் விலகிடுவாங்க. அதனால தைரியமா அந்த வாகனத்தை என்ன செய்யலாம், ஓட்டலாம். முன்னால எது எதிர்த்து நின்னாலும் என்ன செய்யும், விலகி ஓடிடும். அப்படிதானே? அதே போலதான் சத்துரு நமக்கு முன்னால நிற்கும் போது அவன் விலைக்கு ஓடணும்னா சத்தம் போட்டு பாட்டு பாடுங்க, தானா ஓடி போயிடுவான். அல்லேலூயா. வீட்டில் ஆர்ப்பரிப்பின் கம்பீர சவுண்டு கேட்கிறப்போ சத்துரு நினைச்சுவான், விலகிடுவான், வழி விடுவான். அந்த சைரன் சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா, ஓடுவாங்க. ஏன்னா நான் ஒரு 2.5 வருடம் ஆம்புலன்ஸ் ஓட்டினேன். அந்த சைரனை போட்ட உடனே எங்களுக்குள்ளே இதயத்துக்குள்ள ஒரு பெரிய தெம்பு கிடைக்கும், பயங்கரமா போவோம். நான் 150 வரைக்கும் போவேன் அந்த ஆம்புலன்ஸ்ல, 150 கிலோமீட்டர் வரைக்கும் போவேன். நான் வள்ளியூர்ல தான் ஆம்புலன்ஸ் ஓட்டி இருந்தேன். வள்ளியூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு 22 நிமிஷத்துல பழைய ரோட்டுல போயிடுவேன். முன்னாடி உள்ள ரோடு சிங்கிள் ரோடு, 22 நிமிஷத்துல கேஸை கொண்டு போய் அட்டன் பண்ணிடுவேன் வள்ளியூர்ல இருந்து எடுத்து. அதே போல வள்ளியூர்ல இருந்து திருநெல்வேலி நாகர்கோவில் ஜெயசேகரன் ஆஸ்பத்திரிக்கு 22 நிமிஷத்துல போவேன். 140 150 போகும். ஏன் தெரியுமா, என்ன பயம் இல்லை தெரியுமா, முன்னால என்ன போயிட்டு இருக்குது, சைரன் போயிட்டு இருக்கு. கிறிஸ்து முன்னால போயிட்டு இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில பயமே நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த சத்தம் முன்னால போயிட்டு இருந்ததுன்னா பயம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த வாகனத்தை என்ன செய்யலாம், ஓட்டிக்கொண்டே இருக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு சில நிமிடம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, பரிசுத்த தேவனை நோக்கி, பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற தேவாதி தேவனை நோக்கி, நமக்கு முன்பதாக செல்கிற ஆண்டவரை நோக்கி, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற தேவனை, நம்மோடு வாசம் பண்ணுகிற ஆண்டவரை கண்களை மூடி இதுவரைக்கும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக இந்த மாதத்தில் 27 நாள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து 28வது நாளாகிய இந்த நாளிலும் நம்மை வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறாரே, அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருக்கு நன்றிகளை சொல்லும்படியாக, நம்மை அர்ப்பணிக்கும்படியாக, துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக இந்த வேளையிலே நம்மை அழைத்து வந்திருக்கிற தேவனை நோக்கி, பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை நோக்கி, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி, அவருடைய பாதப்படியாகிய இந்த பூமியின் ஆலயத்தில் இருந்து நோக்கி பார்ப்போமா? ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இருக்கிறேன். 27 நாட்கள் எனக்கு முன்பதாக நீர் சென்றீர். 28வது நாளில் எனக்கு முன்பதாக சென்று என்னை அழைத்து வந்திருக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஆலயத்தில் தங்குவது எவ்வளவு மேன்மை என்று தாவீது சொல்லுகிறார். ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை விட நம்முடைய ஆலயத்தில் தங்குவது ஒரே ஒரு நாள் எனக்கு மேன்மை என்று தாவீது சொல்லி இருக்கிறானே. அந்த ஒரே ஒரு மேன்மை நாளை நமக்கு தந்தபடினார், அந்த மேன்மையான அந்த நாளை நமக்கு தந்து நம்மை அழைத்து வந்தபடினார், அது நம்மை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறபடினால் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு முன் சென்ற தேவன் அல்லவா, என் பாதைகளை செம்மைப்படுத்தினவர் அல்லவா, தடைகளை நீக்கி போட்டவர் அல்லவா. எத்தனையோ தடையின் மத்தியிலே நான் கடந்து வந்தேன், எத்தனையோ வேதனை மத்தியிலே நான் கடந்து வந்தேன். ஆனாலும் எல்லா தடைகளையும் நீக்கி என்னை நித்திய பாதையிலே, ஜீவ பாதையிலே, பரிசுத்த பாதையிலே, விசாலமான பாதையிலே, நன்மையின் பாதையிலே, கிருபையின் பாதையிலே என்னை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி என்று சொல்லுவோமா? வாழ்வை பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஆயிரமான நன்மைகள், கோடான கோடி நன்மைகள். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவது பெரிய கிருபை, அவருடைய கிருபை. நாம் நடந்து செல்வது அவருடைய கிருபை, நாம் பேசுவது அவருடைய கிருபை, நம்முடைய கண்கள் காண்பது அவருடைய கிருபை, நம்முடைய மூளையானது சிந்திப்பது அவருடைய கிருபை, நம் கைகளில் செய்கிற வேலைகள் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு வேலை கூட நம்ம செய்யவே முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு நிமிடம் கூட நம்முடைய கண்கள் பார்க்க கூடாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்முடைய இருதயம் உணர்ந்து கொள்ளவே முடியாது. இந்த கிருபையினாலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோமே, அவருடைய கிருபையினாலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோமே. கிருபையே கிருபையே
மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சோர்ந்து கொண்ட கிருபையிது. நாம் சோர்ந்து போய் யாரும் உதவியற்ற நிலையில ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலையில் தன்னந்தனிமையாக வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே வெறுக்கப்பட்ட சூழ்நிலையிலே யாரும் ஏற்றுக்கொள்வார் நிலையிலே தனிமைப்பட்ட சூழ்நிலை இருந்த பொழுது கிருபையே 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 ஆராத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா வேளையிலெல்லாம் எனக்கு உதவி செய்த ரூபாய் உதவியற்ற நிலையில் இருந்த பொழுது யாருடைய கரமும் நமக்கு துணையா இல்லை, யாருடைய வார்த்தையும் நமக்கு உதவி செய்யவில்லை, யாருடைய ஆலோசனை நமக்கு உதவி செய்யவில்லை, யாருடைய பணமோ பதவியோ நமக்கு உதவி செய்யவில்லை. உறவினர்கள் கைவிட்டார்கள், சொந்த பந்தங்கள் கைவிட்டார்கள், சகோதர சகோதரிகள் கைவிட்ட சூழ்நிலை, உதவியற்ற ஒரு சூழ்நிலை, உதவியற்ற சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை. மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நன்றி இயேசு சுவாமி, இதுவரைக்கும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீர் வழி நடத்துகிற கிருபைகளுக்காக, எங்களுக்கு முன் செல்கிற கிருபைகளுக்காக, எங்கள் பாதைகளை செம்மைப்படுத்துகிற கிருபைகளுக்காக, எங்கள் தடைகளை நீக்கி போடுகிற கிருபைகளுக்காக, எங்களுக்கு மேன்மை தருகிற கிருபைகளுக்காக, எங்களுக்கு உயர்வை தருகிற கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த கிருபையினாலே நான் நிலை பெற்று இருக்கிறேன், உம்முடைய கிருபையினாலே நான் தாங்கு இருக்கிறேன், உம்முடைய கிருபையினாலே நான் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே எனவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவோம். நன்றி இயேசு சுவாமி, கோடான கொடி ஸ்தோத்திரம். நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த வேலைக்காக நன்றி. ஆராதனை வேளையில் எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். உடைய சமூகத்திலே நாங்கள் பாடி மகிழ்ந்தோம். நம்முடைய வார்த்தைகளினாலே ஆண்டவரே நாங்கள் பலன் பெற்றோம். உம்முடைய பாடலின் சத்தத்தினாலே நாங்கள் உற்சாகமாய் தைரியமாய் உடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு நீ தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் உடைய சமூகத்தில் பெரிதியாய் கடந்து வரட்டும். எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி உடைய வார்த்தைக்கு நேராக எங்களை அழைத்து செல்லும். பரிசுத்த வார்த்தை பரலோகத்தில் இருந்து வரட்டும். ஞானம் இருந்த வார்த்தை எங்களை நிரப்பட்டும். இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம்.
பொதுவான வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின்செல்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரவி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரவி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்று 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரியா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாய் சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்றான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம் என்பது குறிக்கப்பட்ட பொதுவான வேறுபாடும் வாசித்தாயிற்று. இது ஆண்டவரின் நற்செய்தி. சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் பின்பாகம். திருத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். 1:39 முன்பாகம். திருத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகம். Disciples, come and Jesus said to them, come and see. And they came and saw that he was saying. They reminded with him that day. John chapter 1 verse 39. அப்பர் சீரத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் முன்பாகம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கியிருந்தார்கள். அவர்களிடம் தங்கினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தின் முன்பாகம். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் முன்பாகம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருக்கும் இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தின் முன்பாகம். சீடத்துவம் அவர் வந்து
அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகும். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகும். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவர்களிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகும். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாக. சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவர்கள் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாக. சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கியிருந்தார்கள். யோவான் 1:39 முன்பாக. சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தை தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகம். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாக. சீடத்துவம் அவர் வந்து அவர்கள் தங்கியிருந்த அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவர்கள் இடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாக. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகும். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முன்பாகும். அப்படின்னு சொல்லுவோம். சீடத்துவம் அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கிய இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். யோவான் 1:39 முந்தின பாகம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள்: இந்த ஆராதனையிலே உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நாள் வருமான சோஸ்திர காணிக்கை கவனை படைக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நிறைவுக்கு பின் ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். இந்த நிறைவுக்கு பின் வாலிப ஆண்கள் பெண்கள் கூடுகை நடைபெறும். இன்று மதியம் 2 மணிக்கு சேகர் அளவிலான வாலிபர் கூடுகை இடையன்குளம் தூய மார்க்காட்டுவது நடுவில் சபையின் வாலிபர்கள் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற திங்கட்கிழமை மாலையார் நேருவுக்கு பின் மிஷினரிகளுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 124வது சேர்ப்பின் பண்டிகையை முன்னிட்டு குருவானவும் உங்கள் இல்லங்களை சந்திக்க இருக்கிறார். ஆகவே நீங்கள் திருச்சபையார் நீங்கள் தகுந்த முறையிலே ஆயத்தமாக இருக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் குருவானவர் உங்கள் இல்லங்களை சந்திக்க, ஆகவே நீங்கள் தகுந்த முறையில் ஆயத்தமாக இருக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலையார் நிறைவுக்கு பின் பெண்கள் கூடுகை நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை மாதத்தின் முதல் நாள் அன்று அதிகாலை 4:30 மணி ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனை நடுவில் திருச்சபை குடும்பத்தார் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அன்று மாலை 7:15 மணிக்கு ஆராதனை பரிசுத்த
நற்கருணை ஆராதனையாக நம் இதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை செவ்வாடை நடைபெறும். திருச்சபைக்காக ஜெபிக்க வரும்படி உங்களை அழைக்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 9 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை சேகர் அளவிலான முழு இரவு ஜெபம் இடையங்களும் தூய மார்காலத்துக்கு நடைபெறும். சபையின் குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சனிக்கிழமை மாலை ஆராதனை ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் ஆயத்த ஆராதனையாக நடைபெறும். ஆலய ஓய்வுத்துக்காக நம்முடைய திருச்சபையை சார்ந்த விசுவாச குடும்பத்தார் 5 மின் விசிறிகளை வழங்குவார். அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் அதற்காக நாம் சுபம் செய்வோம். எல்லா விதமான ஊற்று ஆசீர்வாதத்துக்கும் காரணராகிய அன்பின் தகப்பனே, இதனாலும் தகப்பனே திருச்சபையின் பிள்ளைகளாகப்பா விசுவாச குடும்பமாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுமான ஆண்டவருடைய ஆலயத்தின் தேவைகளை எப்போ நீ சந்தித்து வருகிறேன். அவருடைய இருதயத்தில் ஏவப்பட்ட பிள்ளைகளாக இந்த ஆலயத்திலிருந்து கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாள் ஆலய உபயோகத்துக்காக ஆண்டவரை விசுவாச குடும்பத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட 5 மின் விசிறிகளை உங்களுடைய நாம மகிமைக்காக ஆண்டு உபயோகப்படுத்தத்தக்கதாக எனக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் தொழில்கள் ஆண்டவரை எல்லா விதமான ஆசிரியர்களை கொடுக்க செய்கிறாகப்பா. உங்களுடைய பிள்ளை என்ன பொறுத்தனையோ நிறைவேற்ற அந்த பொறுத்தனையப்பா நிறைவேற்ற காரியங்களிலே நன்மை உண்டாக ஆண்டவர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கட்டளை தருகிறோம். உங்களுடைய நாமத்தினால் இதை நாங்கள் அப்பா ஆலோபித்துக்காக இதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு இதை பிரதிஷ்டை செய்கிறோம். பிதா குமாரே ஆமென். பண்டிகை வரி செலுத்தாதவர்கள் நீங்கள் பண்டிகை வரியை செலுத்த கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாள் மட்டும் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் திருநாளை அன்சப்பிள்ளையுடைய பெயரை நான் இப்போது வாசிக்கின்றேன். 29ஆம் தேதியிலே ஜே எஸ்தர் ஏவாஞ்சலின் தேவ கிருபை, 1ஆம் தேதியிலே ஜே ஏஞ்சல், 2ஆம் தேதியிலே கே பால் சைலஸ், டி கிரேசியா சாந்தகுமாரி, 3ஆம் நாளிலே ஜோகன், திருமண நாளை அனுசரிக்கப்பட்டவர்கள் திருப்பி எம்மானுவல் மற்றும் திருமதி ஃப்ளோரா ரஞ்சினி தம்மையினர் அவர்கள். இவளை வாழ்த்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமமே என்னோடு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து நாள் வரை அன்போவை தோதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து. தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை சார்ந்த அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே திருமண பிள்ளைகள் சமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆலயத்திலே எங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமாக இருக்கிற கிருபை செய்வீராக. இதுவரை பாராட்டின எல்லா விதமான ஜீவன் சுகபலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை கொண்டு ஆண்டவர் தாமே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல இதுவரை அந்த திருச்சபை காத்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. விசேஷமாக பிள்ளையுடைய இதயத்தின் நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறோம். மெய் அறிகிற அறிவிலே மெய் பக்தியிலே வளரத்தக்கதாக இருக்கிறவே பாட்டும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஒளிந்திரவான திருவை பாட்டுமையாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான துதி கனவை உமக்கே தருகிறோம். இயேசு சொல்ல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமென். திருநெல்வேலி திருமண்டலம் மாம்பழ சங்கம் 246வது வருடாந்திர கோஸ்திர பண்டிகை 7, 8 மற்றும் 9ஆம் தேதியிலே, அதாவது செவ்வாய், புதன், வியாழன், ஜூலை 7, 8, 9, 7ஆம் தேதியிலே ஆயத்த நாள் அன்று மாலை 4 மணிக்கு அருத்தொண்டர்கள் தியாக நினைவு சோஸ்திர ஆராதனை, மாலை 5 மணிக்கு மாபெரும் பவனி, 6 மணிக்கு கொடியேற்று மற்றும் ஆயத்த ஆராதனை 100ஆண்டு மண்டபத்தில் வைத்து, இரவு 7 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் மத்திய சபை மண்டபம் சார்பாக 8ஆம் தேதியிலே புதன்கிழமை மாம்பழ சங்க பண்டிகை 100ஆண்டு மண்டபத்தில் நடைபெறுகிறது. காலை 8:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை, மதியம் 12 மணிக்கு பிரதான பண்டிகை ஆராதனை, மாலை 6 மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் சபை மன்றங்கள் சார்பாக. 9ஆம் தேதியிலே வியாழக்கிழமை 246வது சோஸ்திர பண்டிகை தூய திருத்துவ பேராலயத்தில் வைத்து காலை 9:30 மணிக்கு சோஸ்திர பண்டிகையோடு கூட திருவிருந்து ஆராதனை, மதியம் 12 மணிக்கு பொதுக்குழு நிறைவேறுகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 124வது சேர்ப்பின் பண்டிகைக்கான
திருமறை தேர்வுக்காக நீங்கள் தகுந்தபடி நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலே மதியம் 2 மணிக்கு இடையன்குளம் தூய மார்க் ஆழ்த்தோடு நடைபெறும். நீங்கள் அறிந்து கொண்டவனமாக இதற்காக நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய சேர்ப்பின் பண்டிகை 7, 8 மற்றும் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு நடைபெற இருக்கிறது. இதுக்காக செவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 6ஆம் தேதியிலே வியாழக்கிழமை சேகர அளவிலான பந்தல் சிறப்பு ஜெபம் மாலை 7 மணிக்கு நடைபெறும். மாலை 5 மணிக்கு பவனி மற்றும் கொடியேற்றம், மாலை 7 மணிக்கு ஆயத்த ஆராதனை, மாலை 7:30 மணிக்கு சேகர ஞாயிறு பாடசாலைகளின் கலை நிகழ்ச்சிகள். 8ஆம் தேதியிலே சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு அருணோதய பிரார்த்தனை, காலை 9:30 மணிக்கு பரிசுத்த ஞான ஸ்நானம் மற்றும் திருவிருந்து ஆராதனை, மதியம் 2 மணிக்கு பண்டிகை ஆராதனை, மாலை 7 மணிக்கு IMS ஆராதனை, மாலை 8 மணிக்கு காது கேளாதோர் பள்ளி மற்றும் பார்வையிழந்தோர் பள்ளி கலை நிகழ்ச்சிகள். ஞாயிற்றுக்கிழமையிலே 9ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு அருணோதய பிரார்த்தனை, காலை 9 மணிக்கு சேகர அளவிலான பரிசுத்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. மதியம் 2 மணிக்கு வருடாந்திர கூட்டம் மற்றும் சேகர சபைகளின் பாடல் போட்டி, மாலை 7 மணிக்கு இன்னிஸ். இதோடு கூட நம்ம நிறைவாக இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் குடும்பமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டோடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளே 520வது பாடலிலே 1வது மற்றும் கடைசி கவியை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளே 520வது பாடல். என் மீட்பருத்தும் சிந்தினான் வானிதியான் சம்பாதித்தான், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன். தோனிக்கும் போரை கிறிஸ்துதான் வேரஸ்தே பாரம் வானல்தான், வேரஸ்தே பாரம் வானல்தான். தீர்ப்பு காலத்தில் கால சத்தம் கேட்கையில் என் மீட்பு நீதியே என்னை போதுமே. நான் நிற்கும் போரை கிறிஸ்துதான் வேரஸ்தே பாரம் வானல்தான், வேரஸ்தே பாரம் வானல்தான். ஆமென். யாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிய கிருபை உங்களை ஆளுகை செய்வதாக. இன்றைக்கு நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 5:5. அவன் எப்பொழுதும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கல்களினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான். தனக்குத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்தும், அதில் வேத பகுதியிலே வேதாகமத்திலே அநேக தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்தி கொண்டவர்களை குறித்தும் விரைவாக சிந்திக்க போகிறோம். காரணமில்லாத சில காயங்கள், நமக்கு நாமே காயங்களை ஏற்படுத்தி கொள்வது, இது வேத பகுதியிலே அநேக இடங்களில் அநேக மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில மனிதர்களை குறித்து நாம் சிந்தித்து கடந்து போகிறோம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருப்பது, ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் வீட்டில் தரித்திருப்பதில்லை, வீட்டில் அமர்ந்திருப்பதில்லை, காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் கல்லறை தோட்டங்களிலும் அமர்ந்து கொண்டு
கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். தனக்குத்தானே கற்களை எடுத்து தன் தலையில் அடித்துக் கொள்வான், தன் சரீரத்தில் அடித்துக் கொள்வான். அதனால் வருகிற காயத்தினால் அவனுக்கு ரத்தம் கொட்டும், ரத்தம் சிந்தும், வேதனைப்படுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேக முறை நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நாமே காயங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் வாழ்க்கையிலே. ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. ஏதோ ஒரு பிரச்சனையினால் எனக்கு காயம் ஏற்படுகிறது, ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு வேதனை, ஒரு தண்டனை என்றெல்லாம் நாம் பேசிக் கொள்ளுகிறோம். ஆனால் அது அதற்கு முடிவல்ல. நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் அதற்கான தீர்வு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான் 38வது சங்கீதம் 5வது வசனத்தில், என்னுடைய மதிகேட்டினாலே நான் காயமடைகிறேன். என் வாழ்க்கையில் ஏற்படுகிற மதிகேடுனாலே, எனக்குள் இருக்கிற கேடுகளினாலே, எனக்குள் இருக்கிற பிரச்சனையினாலே, எனக்குள் இருக்கிற பாவத்தினாலே, வஞ்சனையினாலே, இச்சைகளினாலே எனக்கு நானே காயத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். காரணமில்லாத காயங்கள் பல முறை நாம் அடைகிறோம். எதற்கு தான் இந்த காயம் ஏற்படுகிறது என்பதை அறியாத வண்ணம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது அந்த காயங்களை செய்வது எதனால் என்று. முதலாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த காயம் எப்படி ஏற்படுகிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி கற்களை பெயர்க்கதினால் காயம் ஏற்படுகிறது. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில தீர்மானங்கள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக முத்திரை கற்களை வைத்து முத்திரையிட்டு இருப்பார். இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் செயல்பட வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இவ்வாறு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இப்படி தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சில முத்திரைகளை நம்மேல் பொறித்திருக்கிறார். நாம் சில நேரங்களில் அந்த முத்திரையின் கற்களை உடைத்து எடுத்து விட்டு அதை அகற்றிவிட்டு நம்முடைய இஷ்டங்களின்படி, நம்முடைய நினைவுகளின்படி நடப்பதினால் பல முறை நமக்கு காயங்கள் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திலும் ஏற்படும், வாழ்க்கையிலும் ஏற்படும். வேத புஸ்தகத்தில் யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்கிறது. 1வது அதிகாரம் 2வது வசனத்தில், ஆண்டவர் அவனுக்கென்று ஒரு முத்திரை கல்லை பதித்திருந்தார். என்ன தெரியுமா? நீ போய் நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்து. இது அவர் கொடுத்த முத்திரையின் கல். அந்த முத்திரையின் கல்லை அவன் பயன்படுத்தாதபடி, அந்த முத்திரை கற்களின்படி, அதில் எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி, வாக்கின்படி நடவாதபடி, இந்த முத்திரை கல் எனக்கு ஏற்றது அல்ல, இதன்படி நான் நடப்பது அல்ல என்று அந்த கற்களை பெயர்த்து எடுத்துவிட்டு தனக்கு பிரியமான ஒரு கல்லை அதில் பதிக்கிறான். என்ன தெரியுமா? தர்சீசு என்கிற ஒரு கல்லை அதில் பதிக்கிறான். ஆண்டவர் பதித்தது நினிவே, இவன் பதிக்கிற கல் தர்சீசு. நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை கற்களை பிடுங்கி எறிந்துவிட்டு நமக்கு பிரியமான, நமக்கு இஷ்டமான, நமக்கு மேன்மையான, நமக்கு உயர்வான, நமக்கு பெருமையான கற்களை நமக்கு பதித்துக் கொள்கிறோம். எனவே பல முறை நாம் காயமடைகிறோம். அந்த யோனா தீர்க்கதரிசி பதிக்கப்பட்ட கற்களை பிடுங்கி எறிந்துவிட்டு தனக்கு இஷ்டமான ஒரு கல்லை பதித்து கொண்டதினால் முதலாவது அவனுடைய வாழ்க்கையில வந்தது கொந்தளிப்பு. அநேக குடும்பங்களுக்குள்ள பல பிரச்சனை, கொந்தளிப்பு ஏற்பட்டு பிள்ளைகளுக்கும், பெற்றோருக்கும், மனைவிக்கும், கணவனுக்கும், குடும்பத்திற்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு தத்தளித்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். குடும்பத்திற்கு பல பிரச்சனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களை நாம் காண்கிறோம். ஏன் தெரியுமா? கற்களை பிடுங்கி போட்டு நமக்கு பிரியமான கற்களை வரைந்து கொள்வதினால்.
பதித்துக் கொள்வதினால். போக சொன்ன இடம் நினிவே, ஆனால் அவன் போகிறது தர்சிசு. வாழ்க்கையில் திருப்பம், தனக்கு இஷ்டமான பாதை, தனக்கு இஷ்டமான வழி, தனக்கு பிரியமான காரியம், தன்னுடைய நினைவின்படி நடப்பது, தன்னுடைய சிந்தனைகளின்படி செயல்படுவது, ஆண்டவருடைய வார்த்தை மீறி கடந்து போவது. முதலாவது குடும்பத்திற்குள் குழப்பம் வரும். எந்த குடும்பத்துக்குள்ள குழப்பம் வர ஆரம்பிச்சாச்சோ அன்னைக்கு கடவுளுடைய வார்த்தையில், கடவுளுடைய வழியிலிருந்து அந்த குடும்பம் பிரிந்து செல்கிறது என்று அர்த்தம். அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. முதலாவது அந்த கப்பலில் ஏறி அமர்ந்த உடனே தத்தளிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், கொந்தளிப்பை. வாழ்க்கை என்ற கப்பலில் அநேக முறை கொந்தளிப்பு வருவதற்கு காரணம் அவருடைய வார்த்தையை மீறி நடப்பதினால், அவர் சொன்ன பாதையை விட்டு கடந்து போவதினால். இரண்டாவது, அங்கு கொந்தளிப்பு வந்தது மட்டுமல்ல, அந்த கப்பலில் இருந்த உணவு பொருட்களை எல்லாம் அள்ளி கடலுக்குள் போட்டார்கள். ரெண்டாவது, ஒரு குடும்பத்திற்குள் தரித்திரம் வருகிறது, பஞ்சம் வருது, வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா குடும்பம் எங்க போயிட்டு இருக்குது? தர்சிசை பார்த்து போகுது, நினிவை பார்த்து போகலன்னு அர்த்தம். குடும்பத்தினுடைய தலைவர் தர்சிசை பார்த்து போகிறார், குடும்பத்தினுடைய தலைவி தர்சிசை பார்த்து போகிறார். ஆண்டவருடைய சொல் கேளாமல் போகிறது. ரெண்டாவது, ஒரு குடும்பத்திற்குள் பிரச்சனை, ஆகாரத்திற்கு முதல் கொண்டு தரித்திரியம், பஞ்சம், வீட்டுக்குள் உணவுப் பொருள் பஞ்சம், வீட்டுக்குள் ஆகாரம் இல்லாத குறைவுகள், ஆகார குறைவுகள் ஏற்பட காரணம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் திசை திரும்பி செல்வது. அவர் குறிக்கப்பட்ட இடத்தை விட்டுவிட்டு நமக்கென்று ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து கடந்து செல்வதனால் குடும்பத்திற்குள்ளாக தரித்திரியமும் ஏற்படும். எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்பொழுது அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்பொழுது அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோமோ, எப்பொழுது அவருடைய வழியை நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுது நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கை என்ற கப்பல் நேராக செல்லும். கடல்ல ஒரு கொந்தளிப்பும் வராது, குடும்பத்துக்குள்ள கொந்தளிப்பே வராது. எப்போ நமக்கென்று கர்த்தர் என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தில் ஓடும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடினோமானால் சரியான பாதைக்கு செல்லலாம். குடும்பத்துக்குள் பிரச்சனை வராது, குழப்பம் வராது. அவர் என்ன தீர்மானித்திருக்கிறார் என்பதை அறிந்து செய்ய வேண்டும். அவர் நமக்கென்று எதை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அதை அறிந்து செய்ய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திற்குள்ளாக சமாதானமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8-9 வசனங்கள். சில நாட்களுக்கு பின்பு சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலைக்கு போற. இது குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தையை விட்டுவிட்டு இன்னைக்கு அநேக குடும்பத்துக்குள்ள பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும் சரியா வழி நடத்துறது இல்லை, போதிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றது இல்லை. பிள்ளைங்களுக்கு எந்த பாதையில நியாயமாய் போகணும், எப்படி பரிசுத்தமாய் வாழணுங்கிறத பிள்ளைகளுக்கு போதிக்கிறது இல்லை. இந்த சிம்சோன் பிறப்பதற்கு முன்பதாக அந்த மனோவாவினுடைய மனைவியிடத்தில் தேவதூதன் சொன்னா, உன் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், நீ எப்படி அதை வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எல்லா காரியங்களையும் போதித்தான். ஆனால் அந்த சிம்சோனை வழி நடத்துவதை அவள் மறந்து போனாள். இன்னைக்கு பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு அநேக பெற்றோர் மறந்து போவதினால், பிள்ளைகளுடைய இஷ்டத்திற்கு விடுவதினால், பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பெற்றோர் உடன்படுவதினால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வழி விலகி இன்றைக்கு சீர்கெட்ட நிலையில் பிள்ளைகள் கடந்து போகுது. சீர்கெட்ட நிலை. நேற்றைக்கு முந்தின தினத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலயத்தில் கன்னியாகுமரி அருகில் உள்ள ஒரு திருச்சபையில் இரவு ஜெபத்திற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். செய்தியை முடித்தவுடன் ஒரு வாலிப பெண்ணை என்னிடத்தில் அழைத்து வந்தார்கள். அவளுக்கு சுமார் ஒரு 18-19 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். அவளுக்கு எனக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தின உடனே
என்னை பார்த்த மாத்திரத்தில் தானாகவே அழுதாள். நான் ஜெபிக்கும் வரைக்கும் அழுது கொண்டே இருந்தாள். 18-19 வயது இருக்கும். அவருடைய தலையின் மேல் கரங்களை வைத்து ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படி நடக்கிறது, எவ்வாறு நடக்கிறாள், என்ன செய்கிறாள் என்பதை கர்த்தர் எனக்கு விவரமாக சொன்னார். அவளிடத்தில் நான் கேட்டேன், நீ இப்படித்தானே நடக்கிறாய், இப்படித்தானே வாழ்கிறாய். பெற்றோர் வழிநடத்தல் சரியில்லை என்றால் பிள்ளைகளுடைய கண்களில் கண்ணீர் தினமும் வடியும், ஒவ்வொரு நாளும் வடிந்து கொண்டே இருக்கும். பெற்றோருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் நடந்தால் நிச்சயமாக ஒரு மோசமான ஒரு பாதையில் சென்று நிரந்தரமாக ஒரு முடிவை தேடிக்கொள்வார்கள். காரணம் பெற்றோர் தான். பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் பெற்றோர் பெற்றிருக்கிற ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அந்த மனோவாவினுடைய அந்த மகன் சிம்சோன் அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட மனைவியை பார்ப்பதற்காக அவளை விவாகம் செய்வதற்காக போகும் பொழுது, அதுக்கு முன்பதாக அவன் செல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தைரியமாய் போய் ஒரு சிங்கத்தை கொண்டு போடுகிறான். ஒரு சிங்கத்தை கொண்டு போடுகிறான். அப்போல்லாம் என்ன செய்யல, அவன் வழி விலகல. அது வரைக்கும் அவன் என்ன செய்யல, வழி விலகல. 2வது முறை போகும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் தகப்பனின் தாயம் விட்டு வழி விலகி சென்றான். எதுக்கு தெரியுமா? இச்சையை நோக்கி. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இச்சையை நோக்கி போயிட்டு இருக்குது. உலக இச்சைகள், மாய்மாலத்தின் இச்சைகள், மனதுக்கு ஏற்ற இச்சைகள், மன விருப்பத்தின் இச்சைகளை நோக்கி பிள்ளைகள் வழி விலகி போகிறது. அந்த மனோவாவினுடைய மனைவியும் அந்த சிம்சன் வழி விலகி போகும் பொழுது அவனை பிடித்து இழுத்து தங்கோளோடு கொண்டு போயிருந்தால் அவன் பாவம் செய்யாமல் இருந்திருப்பான். அந்த வழி விலகி போனதுனாலே அவனுக்கு சொல்லப்பட்டது, திராட்சை ரசம் பானம் பண்ணக்கூடாது, இனிப்பான எந்த ஒரு பொருளும் அவன் சாப்பிடக்கூடாது. அது அவனுக்கு சொல்லப்பட்டது. தீட்டானதை தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அவன் போய் அந்த சிங்கத்தினுடைய சரீரத்தில் இருந்த தேனை எடுத்து முதலாவது சாப்பிட்டு பாவத்தை உண்டு பண்ணான். அதற்கு முன்பதாகவே ஒரு பாவத்தை செய்தான். செத்து போன ஒரு சரீரத்தை தொட்டால் பழைய ஏற்பாட்டின்படி 7 நாட்கள் தீட்டுள்ளவனாயிருப்பான். அவனை இன்னொரு தொட்டாலும் அவனும் 7 நாள் தீட்டுள்ளவனாயிருப்பான். வழி விலகி போகிறதுனால் தீட்டுள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற்றப்படுகிறது. பிள்ளைகளை நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவதற்கு பெற்றோர் ஆயத்தமாயிருக்க வேண்டும். பிள்ளைகளை நியாயமான பாதையில் வழி நடத்த வேண்டும், சரியான பாதையில் வழி நடத்த வேண்டும். கர்த்தரிடத்தில் கேட்டு, சிம்சோன் பறப்பதற்கு முன்பதாக அந்த மனோவா ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொன்னான். வளர்ப்பது எளிதான காரியம், நடத்துவது கடினமான காரியம். வளர்ப்பதற்கு 1 லிட்டர் பாலும் 1 பாக்கெட் பிஸ்கட்டும் இருந்தால் போதும். பாலில் ஊற்றி குழப்பி வாய்க்குள்ள ஸ்பூனை வச்சு அள்ளி கொடுத்தா ஒரு பிள்ளையை வளர்த்துடலாம். தாயே வேண்டாம், வளர்த்துடலாம், நிச்சயமாக வளர்த்துடலாம். நடத்துவதற்கு பெற்றோர் நிச்சயம் தேவை. பிள்ளையை நடத்துகிற வழி நேர்த்தியான வழியில் நடத்த வேண்டும். அன்றைக்கு சிம்சோனை நேர்த்தியான பாதையிலே மனோவாவும் அவனுடைய மனைவியும் வழி நடத்தாமல் வழி விலகி போவதற்கு அவர்களும் உடந்தையாய் இருந்ததுனால் பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டது, குருடாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன தெரியுமா? மனோவாவும் அவனுடைய மனைவியும். பெற்றோராய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரே ஒரு காரியம், உன் பிள்ளைகளை நேர்த்தியாய் வழி நடத்துகிறாயா? நேர்த்தியான பாதையில் வழி நடத்துகிறாயா? அவன் பிள்ளை எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறியா? ராத்திரி செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்குன்னா என்ன பார்க்குறாங்கிறதையாவது பார்க்குறியா? பார்க்கட்டு. அவன் என்ன படத்தை பார்க்குறான், அதில் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்குறியா? இன்னைக்கு அது பிடுங்கி கையில் வச்சு பாரு. அவன் பார்க்குற படம் கண்ணால் பார்க்க முடியாது, அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் ராத்திரி படுத்திருக்கும்போது. எத்தனை பெற்றோர் இன்னைக்கு அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களை. முடிவு என்ன தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு உன்னையே அடிப்பான், ஏற்று அடிப்பான். ஒரு நாளைக்கு நீ என்னையா சொல்கிறது அப்படின்னு கேட்பான். நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் இல்லைன்னு கேட்பான் ஒரு நாளைக்கு. அப்போ தான் தெரியும் பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்து நடத்த வேண்டிய பாதையில் நம்ம நடத்தலைங்கிற அன்னைக்கு தான் தெரியும். மனோவா அன்றைக்கு வழி விலகி, சிம்சோன் வழி விலகி போவதற்கு
அவன் திட்டம் போட்டதினாலே அந்த குடும்பம் அழிந்து போவதற்கு அந்த சிம்சோன் ஒரு காரணமாக இருந்தான். நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? மூன்றாவதாக ஒரு காரியத்தை வேகமாக சிந்திக்க இருக்கிறோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், தூப கலசத்தை தன் கரங்களில் பிடுங்கி ஆசாரியரோட கோபமாய் பேசி ஆசாரியருக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றினது. என்னன்னு தெரியுமா? உசியா என்ற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருந்தான், அதிகாரம் இல்லாம இருந்தான், அவனுக்கு ஞானம் இல்லாம இருந்தது, அறிவும் புத்தியும் இல்லாம இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தர் அதிகமாய் அவனுக்கு கொடுத்தார். அவனை உயர்த்தினார், ராஜாவாய் உயர்த்தினார் உசியாவை. பெரிய ஒரு ராஜா. அந்த ராஜா தனக்குத்தானே கேடு விளைவிக்கும்படி அவன் பலன் பெற்றான்னு ஒரு அந்த வேத பகுதி சொல்லு. 26வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்க. உசியா பலம் பெற்ற பொழுது, இந்த விழுந்து கிடக்கும்போது சத்தம் போடாம கிடப்பாங்க. 5 ரூபா காசு பைக்குள்ள ஏறிச்சுன்னா அந்த 5 ரூபா என்ன வேலை செய்யுங்கிறது கடுமையா வேலை செய்யும். சரிதா? 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்க வரைக்கும் பவ்யமா படிச்சுக்கிட்டு இருப்பான். 11ஆம் கிளாஸ் போன உடனே ஏதோ ஒரு கிரீடம் தலையில கொடுத்து கிரீடம் சுட்டி ராஜாவாக்குன போல பார்ப்பான். நான் யாரு தெரியுமா? இப்போ ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட். இதுல இருந்து காலேஜ் போன உடனே என்ன செய்வான் தெரியுமா? பெற்றோருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், போக்குவரத்தில் போகக்கூடிய மனிதருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். ஏன் தெரியுமா? அவர் கல்லூரி வாழ்க்கைன்னு சொல்லுவார். என்ன வாழ்க்கை? கடைசலையான வாழ்க்கைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் கல்லூரி வாழ்க்கைங்கிறது என்னது? கடைசடையான வாழ்க்கை. அதுதான் கடைசி வாழ்க்கை அவங்களுக்கு. இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. தனக்குத்தானே பலன் வந்த உடனே அந்த ராஜா இருக்க வேண்டிய இடத்தை, ஸ்தானத்தை மறந்து போனான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் இருக்க வேண்டிய இடம். ஆலயத்துக்கு வர்றான் உசியா ராஜா. ஒரு நாள் அவனுக்கு அழகா ஒரு இருக்கை அமர்த்தப்பட்டிருக்கும் ஆலயத்துல ஆசாரியா இருக்குங்க. ராஜா வந்தா எப்படி இருக்கும்? தனியா ஒரு இருக்க போட்டிருப்பாங்க, தனியா ஒரு பெரிய சேர், விஐபி சேர் போட்டிருப்பாங்க இல்லையா? பக்கத்துல எப்படியும் வீசிட்டு நிற்கிறதுக்கு 2 பெண் சைடில் நின்றுருப்பாங்க, முன்னாடி 2 சேவர்கள் நின்றுருப்பாங்க, பின்னாடி அவருடைய வஸ்திர தொங்கல் கீழே தொங்கக்கூடாங்க காண்டி பிடிச்சிக்கிட்டே நிற்கிறதுக்கு ஒருத்தன் பின்னால் நின்றுருப்பாங்க. இத்தனை பேர் ராஜாவுக்கு பக்கத்துல நின்றுருப்பாங்க. அந்த மேன்மையை விட்டுட்டு, தனக்கு கொடுத்த அந்த மேன்மையை விட்டுட்டு ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? உசியா ராஜா, நான் தாயா தூபம் காட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஆலயத்துல தூபம் காட்டுறது யாரோட வேலை தெரியுமா? ஆசாரியனுடைய வேலை. அது ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சில நேரங்கள்ல நமக்கு மிஞ்சின வேலையை செஞ்சு காயம் அடைகிறோம், பயங்கரமான காயத்தை வாங்கிடுவோம். நமக்கு மிஞ்சின வேலையை செய்கிறது. நமக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். எனக்கு கொடுத்த ஊழியத்தை தான் நான் செய்யணும். எனக்கு போய் திருச்சபைகள்லாம் பிரசங்கம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துறதுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் போய் துண்டு பிரசுரம் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் போய் பஜனை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பஜனை பண்றது கூத்து களியாட்டம் மாதிரி. அது பஜனை பண்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? அது அவங்க இருப்பாங்க. அந்த வேலையை நான் செய்யக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்னையோ அதை மட்டும்தான் நான் செய்யணும். கலெக்டரா இருப்பாங்க, கலெக்டருடைய ஆபீஸ்க்குள்ள கலெக்டரோட பியூனும் உட்காந்துருப்பான். 2 பேருக்கும் என்ன கொடுத்துருக்கு? ஏசி போட்டிருக்கும். அப்படிதானே? 2 பேருக்கும் ஏசி இருக்கும். கலெக்டரும் ஏசியில் இருப்பாரு, கலெக்டர் பியூனும் ஏசியில் இருப்பான். குளிர் சாதனம் அழகா குழந்தாப்புல உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனா கலெக்டர் போடுற கையெழுத்து போடுற இடத்துல யார் போட முடியாது? பியூனு போட முடியாது. அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல. அதை போட்டாருன்னா மாட்டிக்குவார், சிக்கல்ல போய் மாட்டிக்குவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். கர்த்தர் நமக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரோ, என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதுக்கு மீறி செய்கிற காரியத்தினால காயத்தை ஏற்படுத்துகிறோம். நம்ம சரீரத்துல காயம் ஏற்படும் வேண்டாத காரியத்தை செய்கிறதுனால.
இந்த திருச்சபைக்கு வந்த அந்த உசியா ராஜா நேரா பீடத்துக்கு முன்னால வர்றான். அழகா பின்னால தோரணையா கையை கட்டி உட்கார்ந்துருந்தா மரியாதையா இருந்திருக்கும். நேரா பீடத்துக்கு வர்றான். பீடத்தண்டையில ஆசாரியர்கள்லாம் கையில தூப கலசம் வச்சிருக்கிறாங்க. இப்ப நமக்கு பழைய ஏற்பாட்டு இல்லாதனால நம்மகிட்ட என்ன இல்லை, தூப கலசம் இல்லை. இப்போவும் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சில் வந்து என்ன செய்வாங்க, தூபம் காட்டுவாங்க. பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா? பார்க்கலையா? பார்க்கலன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறா. இப்போவும் தூபம் காட்டுவாங்க. ஃபாதர் நினைச்சுவாரு அதை தூப கலசத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு 2 பையங்களை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு நேம் சொல்லுவாங்க, மறந்துட்டேன். ஒரு பேர் உண்டு அவங்களுக்கும், என்ன சீசத்துவமோ ஏதோ ஒரு பேர். அந்த பையங்களுக்கு 2 பையங்களை விட்டுருப்பாங்க. 2 பேரும் தூப கலசம் கையில் வச்சு நிற்பாங்க. அதை அவர் வாங்கி என்னச்சுவாரு, பலிபடத்தில் தூபம் கட்டுவார். அது யாரும் ஆசாரியனுடைய வேலை. அந்த ஆசாரியன் செய்யக்கூடிய அந்த வேலையை ராஜா உசியா ராஜா வந்து சொல்றாரு, நான் தான் செய்வேன் சொல்றாரு. ஆசாரியங்க சொல்றாங்க, ஐயா வேண்டாம். அவங்க 60-70 பேருக்கு மேல இருக்கிறாங்க ஆசாரியர்கள். அவங்க சொல்றாங்க, வேண்டாம் ராஜா, இது உமக்குரிய வேலை இல்லை, இது நாங்க செய்ய வேண்டிய வேலை. இது நாங்க செய்ய வேண்டிய வேலை. இந்த வேலையை நாங்க பார்த்துக்கிடுறோம், நீங்க செய்ய வேண்டாம் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. ராஜாவுக்கு கோபம். ஏன்னா அவர் யாரு? ராஜா, எல்லாவற்றுக்கும் அதிபதி. சில ராஜாக்கள் அப்படிதான் போனார். தானியேலின் புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சார் அரசன் மேலே அரண்மனையினுடைய அலங்கத்தில் ஏறி நின்று ஒரு வார்த்தை, அவர் இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு போனார். அவருக்கு கீழே என்ன இருக்குது? சிங்காசனம் இருக்குது, கீழே இருக்க அமர்ந்திருக்கு. அங்கே உட்கார்ந்துருந்தா மரியாதை. தேவையற்ற இடத்துல மேலே அலங்கத்தில் நிற்க வேண்டியது யாரு? போர் வீரன் கையில் ஈட்டி வச்சுக்கிட்டு மேலே நின்று சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம தேசத்துக்குள்ளே யாராவது உள்ளே வர்றாங்களா, ஏதாவது அந்நிய படைகள் உள்ள வருதா, கோட்டையை நோக்கி யாராவது வராங்களான்னு பார்க்குற வேலை யார் வேலை? போர் சேவகன் வேலை. அந்த வேலை அலங்கத்தில். அந்த இடத்துக்கு இவருக்கு வேலை இல்லை. இவர் அங்கே போய் நின்னதுனால மனுஷன்லேருந்து தள்ளப்பட்டான் இருக்குது. மாட்டை போல ஆக்கிவிட்டார் கடவுள். செய்யத்தகாத வேலையை செஞ்சாக்கி கர்த்தர் தண்டனை கொடுத்து விடுவார். எனக்கு என்ன கொடுத்துக்கோ நான் அதை தான் செய்யணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே போல் இந்த உசியா ராஜா வந்தான். சொல்லி பார்த்தாங்க, ஆசாரியர் கேட்கல. கையில் இருந்த தூப கலசத்தை பிடுங்கினா, நான் தான் தூபம் காட்டுவேன். தூபம் என்ன செஞ்சா? காட்ட போகிறேன். கர்த்தருடைய கோபம் பரத்திலிருந்து இறங்குனதுனால ஆசாரியர்களுக்கு முன்பதாக அவனுடைய நெத்தியில் என்ன தோண்டிட்டு? வெண்குஷ்டம் தோண்டிட்டு. வெண்குஷ்டம் வந்துச்சு, வெள்ளையா போயிட்டே இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ டிவில எல்லாம் பார்க்குறோம்ல சில நிகழ்ச்சி. அது போல உசியா ராஜானுடைய தலையில நெத்தியில குஷ்டரோகம் வந்ததுனால இப்போ ஆலயத்துக்குள்ள அவன் நிற்க முடியாது. ஆலயத்துக்குள்ள மட்டும் நிற்க முடியாதுன்னு இல்லை, ஊருக்குள்ள இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஊருக்குள்ள நிற்கக்கூடாது, இருக்கக்கூடாது. லேவியராகவும் 13வது அதிகாரம் 45 அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கும் குஷ்டரோகிக்கு ஊருக்குள்ள வேலை இல்லை. இப்போ ராஜாவுடைய நெத்தியில குஷ்டரோகம் தோன்றனால அவசரமா அவனை வெளியேற்றுறாங்க. ஆண்டவருடைய கோபாக்கினை. சொன்ன வேலையை, கொடுத்த வேலையை சீரா செய்யாம அடுத்த வேலையில போய் சம்பந்தப்பட்டது. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பங்கு பெறுவதற்காக ஓடுறது, பிடுங்கிறது. அந்த ஆசாரனுடைய வேலை தூபம் காட்டுறது, ராஜாவுடைய வேலை இல்லை. எனவே அந்த இடத்திலிருந்து உடனே அவன் அப்புறப்படுத்தப்படுகிறான். அந்த ஆலயத்துக்குள்ள திருப்பி அவன் வரவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டோடைய சத்திய வார்த்தை விட்டு விலகி போனதுனால. அதுக்கப்புறம் அவனால என்ன செய்யல, மரணிக்கிற வரைக்கும் அந்த ராஜாவால அந்த ஆலயத்துக்குள்ள வர முடியல, அந்த கிராமத்துக்குள்ள வர முடியல, அவன் நீதி நியாயம் விசாரிக்க முடியல. அவனுடைய மகனாகிய எரோம் தான் என்ன செஞ்சான்? விசாரிக்கத்தான் முடிஞ்சது. அவனால தீர்ப்பு சொல்ல முடியல. கடைசியா பாருங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறினதுனால கல்லறை தோட்டத்துல கூட அவனுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. கல்லறையில கூட கொண்டு போய் அவனை வைக்க முடியல. கொண்டு போய் ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. ராஜாக்கள் அடக்கம் பண்ணத இடத்துக்கு அவனை கொண்டு போக முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை மீறுகிறது. எந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு, என்ன வேலையை நமக்கு கொடுத்திருக்கோ அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்வோமானால் நமக்கு நாம் காயத்தை ஏற்படுத்தி கொள்வோம். அந்த உசியா ராஜா அவனுக்கு அவனே காயத்தை ஏற்படுத்தி கொண்டான். என்ன ஆச்சுது? ராஜா அவனுடைய மேன்மை போச்சுது. ஆலயத்துக்குள்ள போக முடியல, கிராமத்துக்குள்ள இருக்க முடியல, கல்லறையில கூட ராஜாவோட இருக்க முடியாது. ராஜாக்கள் அடக்கம் பண்ற கல்லறையில வைக்கல, பக்கத்துல கொண்டு வச்சுட்டாங்க. வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை தனியா புதைச்சி வச்சுட்டாங்க. குஷ்ட ரோகிக கூட அவங்களோடு கேட்க முடியாத சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல
நமக்கு வேண்டாத செயல்பாடை நாம் செய்வோமானால் கர்த்தர் தம்முடைய கரங்களிலிருந்து அவர்களை எடுத்து வைக்கிறார். அவர் கொடுத்த அதிகாரத்தையும் தூர பிடுங்கிறார். ராஜாவுடைய அதிகாரம் இன்றைக்கு அவன்கிட்ட இருந்து போச்சுது. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிற பதவியை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வல்லமையை எதற்கு கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்த ஞானத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார்? அதற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதை நாம் பயன்படுத்தி கொண்டோமானால் உயர்வான இடங்களில் இருக்கலாம். தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார். அன்றைக்கு கல்லறை தோட்டத்தில் இருந்தவன் கற்களை எடுத்து தலையில் அடித்து காயத்தை ஏற்படுத்தினது போல இந்த 3 நபர்களும் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்கு நாமே காயத்தை ஏற்படுத்துகிறோமா? அல்லது காயமின்றி வாழ்வதற்கு என்ன உண்டு என்பதை தீர்மானித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வல்லமை இவ்வளவுதான், இதன்படி நான் செய்கிறேன் என்று செய்வோமானால் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு பதவியை உனக்கு உயர்வை கொடுப்பார். நீ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தால் அதிலிருந்து இன்னொரு பதவிக்கு உன்னை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னோடு தங்கி இருப்பார். மீண்டுமான ஒரு காயம் பெற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடந்தோமானால் கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய காணிக்கும் படுத்திடமாக நாம் யாவரும் நின்று கீதங்களும் கருதி 438வது பாடலை பாடும். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. கீதங்களும் கீர்த்தனைகளில் 438வது பாடல். What
எனக்கு திரும்ப வருகிறோ ஆலியோனே வீசத்தோ வை காட்டினாய் பிடி காணு சொல்லுவானே நீயோனே சொந்தமல்லவே விலைக்கே நம்மவர்க்கே நம்மவர்க்கே ஹரே ஓலை குமாரே துமோயே தானோது ஓய போதவே நீனை நீயோனே அப்படியாக ரொம்ப நாள் பண்ணிவிட்டு நம்முடைய காணிக்கை அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, தூயாதி தூயவரே, இந்த காலை பொழுதுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின நன்மைகளை உருவித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு இங்கே நடத்திய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் செய்த நன்மைகளை ஆண்டவரே ஒரு விஷயம் நினைத்து பார்க்கிறோம்ப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லுவதற்கு போதாது. அதே வாழ்க்கையிலே ஆண்டவரே, அது என்ன சூழ்நிலை வழியாக கடந்து வந்திருக்கிறோம், என்ன பாதி வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம், எதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழல் என்று சொல்லி தகப்பனே பல நேரங்களிலே கேள்விக்குறியோடு நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, எங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையிலே திருப்தியாக சமாதானமாக நிம்மதியாக வாழத்தக்கதாக அதை கிருபை பாடுபடியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே தகப்பனே புசித்து குடித்து இருப்பது தேவன் அவருடைய கரத்தினாலே நமக்கு செய்கிற அனுக்கிரம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரை அல்லாமல் ஒருவராலும் கொடுக்க முடியாது நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே சமாதானம், என்னுடைய திருச்சபையிலே சமாதானம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிறவை அல்ல, ஒருவரும் எடுக்கக்கூடாததும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமான சமாதானம் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். அப்பா அப்படி இந்த காலை பொழுதிலே நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உமை புதிப்பதற்காக, உமை ஆராதிப்பதற்காக, நீ செய்த நன்மைகளாம் நினைத்து பார்ப்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக ஆண்டவரே நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை, எத்தனையோ ஜனங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சிந்தனை கொண்ட பிள்ளைகளாக இருந்தால் பல்வேறு சூழ்நிலையிலே சிக்கொண்டவர்களாக, பல்வேறு கடமைகளிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளாக ஆலயத்து கூட வர முடியாதபடி ஆண்டவரே தகப்பனே, இந்த தகப்பனே ஒளிபரப்பப்படுகிற இந்த ஆன்லைன் மூலமாக அப்பா எங்களோடு கூட இணைந்திருப்பை நீ அறிந்திருக்கிறான். அவருடைய பிள்ளை அவருடைய வாஞ்சையும் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், இவங்களுடைய கரத்தினால எல்லோரையும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, ஒருவர் கூட அந்த ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரராய் போய்விடாதபடி, ஒருவர் கூட வந்தவனமாக திரும்பி சென்று விடாதபடி, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கடந்த சென்னை கிருபை பாடுபடியாக செபிக்கிறோம். அப்பா, என்னுடைய ஆலயத்தின் பேரிலே எங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆன்லைன் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழ கிருபை செவியாக செபிக்கிறோம். அப்பா, தனிப்பட்ட முறையில் அப்பா எங்களுக்காக செபிகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிற மாட்டோடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் பல்வேறு இடங்களிலே, பல்வேறு தேசங்களிலே, பல்வேறு மாநில ஆண்டவரே தொழில் நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக கடந்து பார்க்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சமயத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் நீ தான் தேவன் அறிந்திருக்கிறவருடைய பிள்ளைகளப்பா இருக்கிற இடத்துல ஆண்டவரே தகப்பனை சமாதானமாக ஆண்டவரே தகப்பனை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா வாழ கிருபை செபியா செபிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் அது அறிந்த உங்களோட சத்தியத்துக்கு நேராக கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளோடு தகப்பனை பேசி இருக்கிறது. ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நின்று நாங்களே யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவரே குறைகளை நீக்குவதற்கு முயல்வது போல உடைய சத்திய வசனத்திற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அதிலே குறை உண்டு என்கிற பட்சத்திலே, நாங்கள் குறை உள்ளவர்கள் என்று காணப்படுகிற பட்சத்திலே ஆண்டவரே எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் அல்லல் தட்டாதபடி, உதாசீனப்படுத்தாதபடி, இன்னும் தொடர்ந்து எங்களை நாங்களே காயப்படுத்தி கொண்டிருக்காதபடி ஆண்டவரே
உடைய சமூகத்திலே சரணாகதி அடியை கிருபை பாராட்டுகிறாரப்பா. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமென்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக்கூடாது. லோத்து தப்புனே தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவரே கண்களுக்கு பசுமையாக தோன்றுகிற வழியை தேர்ந்தெடுத்ததினாலே ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை ஆண்டவரே நீர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா எங்களுக்கு பிரியமான எங்களை தகப்பனே ஒருவேளை ஆசுவாசப்படுத்துகிற எங்களுக்கு தகப்பனே ஒருவேளை அது நன்மையை போல பயக்கின்ற வழிகளை எங்களுக்கென்று சொல்லி நாங்கள் தேர்ந்தெடுக்காதபடி நம்முடைய பாதவழியிலே அமர்ந்திருந்து காத்திருந்து ஆண்டவர் நடத்துகிற எந்த பாதையா இருந்தாலும் அது முடிவிலே அங்கீகரிக்கப்படுகிற பாதையாக இருக்கும். முடிவிலே துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு சம்பரமாக சொல்லி யோபுக்கு சொல்லப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கையை தகப்பனே ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமான நன்மையால் நிறையப்படுகிற ஆண்டவருடைய கருத்திலே என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுது எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. குறை உள்ளவர்கள் குற்றம் உள்ளவர்கள் உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தகுதியற்றானாலும் உடைய கிருபாசனத்தில் உங்கள் வைத்திருக்க நம்பிக்கை வருகிறோம் ஆண்டு. எங்களுக்காக இரத்தம் சிந்தி கல்வாரி மேட்டிலே எங்களுக்காக எல்லாத்தையும் சம்பாதித்த ஆண்டோடைய திருநாமத்தினாலே அதை எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்போ ஒரு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திலே கையின் பேச ஆசைப்பட்ட பகுதியப்பா நன்றி உள்ள என்னோடு உணர்வோடு நினைவு கூர்ந்து நமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டே. எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான துதி கனமை உமக்கே தருகிறோம். இயேசு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய நம்மை எப்போதைக்கும் இருப்பாராக. மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்து வருவே ஜீவ தன்னிரண்டையண்டும் இலை போர செய்குவே ஏசுநாதோ ஏசுநாதோ மேய்ச்சல் காட்டி போசிப்பே ஏசுநாதோ ஏசுநாதோ மேய்ச்சல் காட்டி போசிப்பே ஜீவ காலவரியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவே பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ செய்குவே ஏசுநாதோ ஏசுநாதோ ஊடி காலம் வாழ்விப்பே ஏசுநாதோ ஏசுநாதோ ஊடி காலம் வாழ்விப்பே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, விபர்த்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகோனை மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமானத்தோட சென்று வாருங்கள்.